வீட்டுக்குள்ள வராதீங்க, அங்கேயே நில்லுங்க. தமிழ் சினிமாவோட ஒரு இமயத்தையே வாசல்ல நிக்க வச்ச அந்த தைரியமான நடிகை யாரு தெரியுமா? இன்னிக்கு நீங்க பாக்குற ராதிகா சரத்குமார் மேடம் தான் அது. ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாரு? அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு திகிலூட்டும் கொலை பின்னணி என்ன? இதையெல்லாம் விட ஒரு மகளா ராதிகா நடிச்ச முதல் படத்தை பார்த்துட்டு நடிப்பு ராட்சசன் எம்.ஆர். ராதா என்ன ரியாக்ட் பண்ணாரு? இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு 2026லயும் ராதிகா மேடமோட தாய் கிழவி படம் தியேட்டர்ல சக்க போடு போடுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 50 வருஷ உழைப்பு சாதாரணமானது இல்ல. வாங்க அந்த சுவாரஸ்யமான ஃபிளாஷ்பேக் கதைய பாப்போம். பாரதி ராஜா சார் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு லெஜெண்ட். ஆனா அன்னிக்கு அவர் 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துட்டு தன்னோட அடுத்த படத்துக்கான ஹீரோயினை தேடி அலைஞ்சிட்டு இருந்த காலம் அது. அப்போ அவர் பெசன்ட் நகர் பக்கம் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க இருந்த ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தப்போதான் தற்செயலா ராதிகா மேடத்தோட போட்டோவை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு ஸ்பார்க். யார் அந்த பொண்ணு? இவங்க தான் என் அடுத்த படத்தோட நாயகி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே ராதிகா மேடம் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. ஆனா அங்கே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த நேரத்துல பெசன்ட் நகர்ல ஒரு பயங்கரமான கொலை நடந்திருந்தது. அந்த பயத்துல இருந்த ராதிகா வாசல்ல நின்னுட்டு இருந்த பாரதி ராஜாவை பார்த்து வீட்டுக்குள்ள வராதீங்க, அங்கேயே நில்லுங்க அப்படின்னு அதட்டலா சொல்லிட்டாங்க. பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, பாரதி ராஜா சார் அந்த காலத்துல ஒரு பெரிய ஹிட் டைரக்டர். ஆனா ராதிகா மேடத்துக்கு அவரை யாருன்னே தெரியாது. அப்புறம்தான் அவங்க அம்மா வந்து, அம்மா இவர் பெரிய டைரக்டர், 16 வயது நிலை படம் எடுத்தவர் அப்படின்னு சொன்ன உடனேதான் ராதிகா மேடம் அவரை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் நடக்குது. பாரதி ராஜா சார் ராதிகா மேடத்தை பார்த்து, நீங்க சினிமாவில நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ராதிகா மேடம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் மூஞ்சியை யாரு பாப்பாங்க, நான்லாம் எதுக்கு நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே யதார்த்தம்தான் அவங்களோட மிகப்பெரிய பலமா இருக்கு. ஒரு வழியா சமாதானம் பண்ணி கிழக்கே போகும் ரயில் படத்துல கமிட் பண்றாங்க. ஆனா கதை இங்க முடியல. நிஜமான சஸ்பென்ஸ் அவங்க அப்பாவோட ரியாக்ஷன் தான். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராதிகா மேடமோட அந்த தைரியமான குணம்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா வச்சிருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ராதிகா மேடமோட அப்பா வேற யாரும் இல்ல, தமிழ் சினிமாவோட மிரட்டல் வில்லன் நடிகவேல் எம்.ஆர். ராதா. அவர் தன்னோட பொண்ணு முதல் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? படத்தை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாராம். என் பொண்ணு நடிக்குதா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அவருக்கு. ஆனா சிரிச்சு முடிச்ச உடனே பாரதி ராஜாவை தனியா கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க. அங்கதான் எம்.ஆர். ராதாவோட அந்த தீர்க்க தரிசனம் தெரிஞ்சது. யாருக்கு எந்த நேரத்துல எப்படி க்ளோஸ் அப் ஷாட் வைக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாரதி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. திரைப்பட வட்டார தகவல்கள் படி அந்த ஒரு பாராட்டு தான் பாரதி ராஜா சாரோட கெரியர்ல ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கு. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகி சில மாசத்திலேயே எம்.ஆர். ராதா சார் இறந்துட்டாரு. தன்னோட பொண்ணு ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறத பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் மறைஞ்சது ராதிகா மேடத்துக்கு ஒரு பெரிய வருத்தமாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா அவர் அன்னைக்கு அந்த க்ளோஸ் அப் ஷாட் பத்தி சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பல சினிமா ஸ்கூல்ல ஒரு பாடமாவே இருக்கு. ஒரு நடிகையோட எக்ஸ்பிரஷனை எப்படி கேமரால பிடிக்கணுங்கிறதுக்கு பாரதி ராஜா ராதிகா காம்போகா ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு 2026ல எத்தனையோ புது நடிகைகள் வராங்க போறாங்க. ஆனா ராதிகா மேடம் இன்னும் அதே எனர்ஜியோட தாய் கிழவி படத்துல கலக்கிட்டு இருக்காங்கன்னா அது அந்த கிழக்கே போகும் ரயில் போட்ட விதைதான். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்க்கு ராதிகா மேடம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு சாதாரண பெசன்ட் நகர் பொண்ணா இருந்து இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு உயர்ந்து நிக்கிற அவங்களோட பயணம் உண்மையாவே மிரட்டலானது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வரப்போ ஒரு சின்ன ரீகேப். பயத்துல பாரதி ராஜாவையே வாசல்ல நிக்க வச்சது, அப்பாவோட அந்த சிரிப்பு, அப்புறம் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பாராட்டு, இது எல்லாமே சேர்ந்ததுதான் ராதிகா அப்படிங்கிற ஒரு சகாப்தம். இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ராதிகா மேடமோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்களோட ஆக்டிங்ல உங்களை கவர்ந்த விஷயம் எது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு அதிரடியான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.